உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 15ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் எசாயா இயல் 1 இறைவாக்கியங்கள் 11 முதல் 17 முடிய. உருவமற்ற இறைவனிடம் உள்ளத்தால் ஒன்றுபட்டாலே போதும். எனவே அர்ச்சனைகள் மந்திரங்கள் தேவையில்லை என்று கூறுவதும் தவறு. வெளிச்சடங்குகளில் மட்டுமே ஈடுபட்டு இறை வழிபாட்டின் உட்பொருளை மறந்து விடுவதும் தவறு. வெளி வேடங்கள், போலி சடங்குகளுக்கு எதிரான கண்டன குரலே இன்றைய வாசகம். அர்த்தமுள்ள பலிகளும் வழிபாடுகளும். எரிபலிகள், காணிக்கை பலிகள் செலுத்தப்படும் முறை பற்றி லேவியராகமம் கூறுகிறது. 1-2. திருப்பயணங்கள், திருவிழாக்கள், ஓய்வு நாட்கள் இவற்றின் அனுசரிப்பையும் பயனையும் லேவியர் நூல் வர்ணிக்கிறது. 23:1-8. இச்சடங்கு முறைகளை அனுசரிக்காவிடில் இறைவன் தண்டிப்பார் என்று விவிலியம் எச்சரிக்கிறது. 26:14. எனினும் காளைகளின் இரத்தத்திலும் ஆட்டுக்குட்டிகளின் குருதியிலும் நமக்கு விருப்பமில்லை என்கிறார் ஆண்டவர். பயனில்லா காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்றும், மக்கள் காட்டும் தூபம் தமக்கு அருவருப்பை தருகிறதென்றும் ஆண்டவர் கூறுகிறார். எனவே வெளிப்படையான ஆச்சாரங்களும் அர்ச்சனைகளும் உள்ளத்தின் உணர்ச்சியை எதிரொலியாக வேண்டும். மனதில் கபடும் அநீதியும் கொள்ளையடிக்கும் எண்ணமும் நிறைந்திருக்க, இறைவனுக்கு இரத்தப்பலி கொடுப்பதும் வேதங்களை ஓதுவதும் பொருள் அற்றதாகும். எனவே தான் உங்கள் வழிகளையும் செயல்களையும் செவ்வைப்படுத்துங்கள், அப்போது இவ்விடத்தில் உங்களோடு குடியிருப்போம். எரேமியா 7:3-7 என்கிறார் ஆண்டவர். அமாவாசை எப்பொழுது முடியும்? ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? முடிந்தவுடன் கோதுமையை நல்ல விலைக்கு விற்கலாம், கள்ளத்தராசில் மோசடி செய்யலாம், பணத்திற்கு ஏழைகளையும் ஒரு சொடி செருப்புக்கு எளியவர்களையும் வாங்கலாம் என்று கோவில் குருக்களும் அர்ச்சனையை ஆர்ப்பாட்டத்துடன் செய்து முடித்த வணிகர்களும் காத்திருப்பதாக ஆமோஸ் கூறுகிறார். 8:4-7. கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரசனுக்கு அன்பு இல்லையேல், ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று தேவாரம் சொல்லுகின்றது. உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யும் வெளி வேடக்காரர்களை பார்த்து இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்ற எசாயாவின் வாக்கை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். மத்தேயு 15:8-9. இறைவனின் எதிர்பார்ப்புகள். இறைவனது இல்லத்தில் தங்கி வாழ தகுதி பெற்றவரின் பட்டியலை தருகிறார் திருப்பாடல் ஆசிரியர். திருப்பாடல் 14. நமது உள்ளம் தூயதாய் இருந்தால் நமது வேண்டுதல் கேட்கப்படும். நமது கைகள் பழி வர்மத்தால் வன்முறையில் இரத்தத்தில் தோய்ந்திருந்தால் இறைவன் தன் முகத்தை நம்மிடமிருந்து திருப்பிக் கொள்வார். எவ்வளவு மன்றாடினாலும் செவி சாய்க்க மாட்டார். எனவே தான் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள்.
தீமையை தவிர்ப்பது போதாது, நன்மை செய்ய வேண்டும். இந்த நற்செயல்கள் வல்லவர்க்கும் உள்ளவர்க்கும் மட்டுமே அன்று, ஒடுக்கப்பட்டவர்க்கும் திக்கற்றவர்க்கும் தேவை. இத்தகையவர்களுக்கு உதவினால் கைமாறு கருதாது அனைவருக்கும் கருணை காட்டும் கடவுளின் சாயலை பெற்றவர்களாகும். இரண்டாம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 10 இறை வாக்கியங்கள் 34, 11:1. தன்னைப்போல் முரண்பாட்டு சின்னமாக விளங்கவும் இப்பணியிலே தன் உயிரை இழக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையை தன்னை பின் செல்ல விரும்புபவனுக்கு கூறுகிறார் இயேசு. முரண்பாட்டு சின்னம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அவருடைய பெயரை வியத்தகு ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லா தந்தை, அமைதியின் மன்னன், அவருடைய ஆட்சியின் வளர்ச்சிக்கும் அமைதியின் பெருக்கிற்கும் முடிவு என்பதே இராது என்று தான் வர இருக்கும் மெஸ்ஸியாவை எசாயா அறிமுகப்படுத்துகிறார். 9:6-7. குழந்தை இயேசு பிறந்தவுடன் உலகிலே அவதயவு பெற்றவருக்கு அமைதியாகுக என்று தான் வானதூதர் மங்கள கீதம் இசைத்தனர். அவரே நமக்கு அமைதி அருள்பவர் என்கிறார் பவுலடியார் எபேசியர் 2:14. ஆண்டவர் தரும் இறுதியுரையில், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்றும் கூறுகிறார். யோவான் 14:27. ஆகையால் இறைவனுடனும் ஒருவரே மற்றவருடனும் அமைதி செய்து வைக்க வந்த இறை திருமகன் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். அமைதியை அன்று வாழையை கொணர வந்தேன் என்று கூறுகிறார். எனவே தான் குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய சிமியோன், இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்றார். லூக்கா 2:34. ஆண்டவரின் போதனையை கடைபிடித்தால் ஒருவன் வாழ்வில் அமைதி மலரும் என்பது உண்மை. ஆனால் அவரது போதனையின் வழி நடப்பவன் தன் வாழ்வில் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். தன் உயிருக்கு உயிரான உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோரின் தொடர்பையும் இயேசுவின் நிமித்தம் துண்டிக்க வேண்டி வரும். இப்போராட்டத்தில் ஒருவன் துணிவுடன் நிற்கும் பொழுது அவனது உள்ளத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி நிற்பது உறுதி. அது நிலைக்க வேண்டுமானால் ஆண்டவர் கூறும் வாளையும் ஒருவன் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் போதனைக்கு விலை பேசி அதை விட்டு கொடுத்து தனி மனிதனோ ஒரு நாடோ செய்து கொள்ளும் சமாதான ஒப்பந்தம் போலி சமாதானமே ஆகும். எதிர்ப்புகள் மத்தியிலும் நிரந்தரமான உண்மையான அமைதியை நிலைநிறுத்த பாடுபடுகின்றேனா? மீட்பு திட்டம். மனித மீட்பின் தொடக்கம் இறைவன். அத்திட்டம் மனித ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. தந்தை தன் ஏக மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இறைவாக்கு, இறைவனிடமிருந்து உயிர் வாக்கு மனுவுரு எடுத்த நம்முடன் பேசியது. அத்தெய்வ திருமகனின் நாவாக, கரமாக, பாதமாக விளங்குபவர்களே அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களும் அவர்களது வழித்தோன்றல்களும். ஒரு நாட்டின் தூதுவரை நாம் வரவேற்று மரியாதை செய்யும் பொழுது அந்நாட்டு அரசனையை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரின் சிறப்பு அழைப்பை பெற்று
பணிபுரிய முடியாததால் ஆண்டவரின் சீடர்களின் பணியில் நாம் நம் பொருளால், இறைவேண்டலால், செயலால், நம் வாழ்வால் உதவும் பொழுது மீட்பு பணியில் பங்கு பெற்று அதன் பலனையும் பகிர்ந்து கொள்கிறோம். இறைவனின் பெயரால் செய்யும் எப்பணியும் வீணாகாது என்பதையே என் சீடர் என்பதற்காக இச்சிறுவருள் ஒருவனுக்கு ஒரே ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போகிறான் என்கிறார் இயேசு. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.